உன்னை உருவாக்கிய இயேசு மறவா, அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா, அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. இந்த மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா. இந்த மனிதனின் அன்பு
கைகளை உயர்த்தி ஆராதிங்க ஆண்டவரே. ஓ ரிபாலா சந்துனா மாராபாலாபா லிமோரா கனனியா சந்துரபலியா கெரிகோவனமா. பேதுருவுக்கு கொடுத்த வெளிப்பாடு நமக்கு கர்த்தர் கொடுப்பா. அவனுக்கு சொன்னார், இயேசு மாம்சமும் ரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை, மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை. ஓ அவன் பிதாவின் ஒரே பேரான குமாரன் என்பதை தெரிந்து கொண்டார். அவன் தெரிந்து கொண்ட போது கர்த்தர் சொன்னார், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. உன்னையும் என்னையும் எதையும் மேற்கொள்ளுவதற்கு தேவன் அனுமதி கொடுக்கவே மாட்டோம். நாம் ஜெயிப்போம், ஜெயம் எடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர் நம் நடுவில் இருக்கிறார். வாக்குத்தத்தம் தந்தவர் மறவா. ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றினார். உனக்கும் எனக்கும் தேவன் சொன்னதை நிறைவேற்றுவார். தேவ பிள்ளையே, அவர் வார்த்தை வீணாய் விழுந்து போவதில்லை. உனக்கு சொன்ன நல்வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். இஸ்ரவேலர்களுக்கு சொன்னதை நிறைவேற்றி முடித்த தேவன் உனக்கும் எனக்கும் கர்த்தர் சொல்லியிருப்பாரானால் அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் தந்தவர் மறவா, வழிகாட்டி நடத்திட மறவா. இந்த வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவா. இந்த வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவா. வார்த்தையை நிறைவேற்ற மறவா. சொன்னதவர் செய்வார். வார்த்தையை நிறைவேற்ற மறவா. உனக்கு குறிக்கப்பட்டது நிறைவேறும். வார்த்தையை நிறைவேற்ற மறவா. மறவா சொல்லு, மறவா மறவா. இயேசு மறவா. பொறிமை பொழுதிலும் என்னை மறவா. மறவா மறவா. ஓ மறவா. என்னை உருவாக்கிய இயேசு மறவா. அழைத்தவர் என்னை அழைத்தவர் என்னை மறவா. அபிஷேகம் செய்தவர் மறவா. அழைத்தவர் என்னை மறவா. அபிஷேகம் செய்தவர் மறவா. இந்த மனிதரின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் என்னை மறவா. மகிமையின் தேவன் என்னை மறவா. இருக்கிற இடங்களை முழங்கால் படியிட்டு கண்களை மூடி ஆராதித்து ஓர பல சந்துரபனியந்தரபோ ஓர பனதுர பலக பாபா மாமன துரப எல்லாம் ஆராதிங்க. கணத்துக்குரியவரே, நாங்கள் இப்பொழுது நிற்பது உடைய கிருபைப்பா. நிலைத்திருப்பது உடைய கிருபை. எல்லா அந்நிய பாஷைகளை பேசி ஆவில நிலைப்பட்டு சொல்லு. மரண இருளி பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். தேவரீ, உடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். சக்கரபலா துனாமா. நான் பயப்படேன் என்று சொல்லு. நான் பயப்படேன். தேவ பிள்ளையே, நீ கர்த்தரின் சேனையில் இருக்கிற பிள்ளை. நீ கர்த்தருடைய பிள்ளை. நீ கர்த்தருக்காக வாழ்கிற பிள்ளை. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அபிஷேகிக்கப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை சுமக்கிற தேவ பிள்ளையே, உன்னை குறித்தது நிறைவேறும் அளவும் கர்த்தர் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஷதரபாலா துரமா. உமக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. உங்க நாமம் உயர்த்தப்படட்டும். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவர்
இருக்கிற எல்லா வியாதிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. இருக்கிற இடங்கள் இப்படிப்பட்ட இந்த கொரோனாங்கிற வைரஸ் இயேசுவே அதனுடைய வீரியத்தை நாங்கள் முறிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். எங்கள் தமிழகத்தையும் ஆந்திராவையும் ஆண்டவரே, இந்திய தேசத்தை நீங்க பாதுகாக்கணும் ஐயா. இந்த நாட்கள் இருக்கிற சூழ்நிலைகள் மாறணும், நெருக்கங்கள் மாறணும் ஆண்டவரே. நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே, நீ ஒரு வார்த்தை சொன்னால் காற்றடங்கும், காற்றடங்கும், காற்றடங்கும். நீ மறுவார்த்தை சொன்னால் கடலடங்கும், கடலடங்கும். மனுஷனால் கூடாதது என் தேவனால் கூடுமே. அப்பா பிதாவே, உங்கள் அன்பின் தகப்பனே, உடைய கரத்தில் எங்களை ஒப்புக்கிறோம். பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சிறு குழந்தைகளையும் சிறுவர்களை கர்த்தர் காப்பீராக, காப்பாற்றுங்கப்பா. நீங்க நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்தினாலே இன்றைக்கு நம்முடைய மிராக்கிள் குளோபல் கிறிஸ்தவ சபையின் ஒரு உடன் ஊழியராக, ஒரு நல்ல ஆலோசகராக எங்க கூட இருந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பற்றி போதித்து நடத்தக்கூடிய ஒரு நல்ல தாசன் அவர் நம்ம மத்தியில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பார். நாம் கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்போம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. ஒரு சின்ன பிரேயர் பண்ணிக்கலாம். அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இதுவரை ஆண்டவரே எங்களை உயிரோட வைத்ததுக்கான ராஜா, எங்களுக்கு தேவையான ஆண்டவரே உணவையும் உடையும் நீங்கள் கொடுத்ததுக்கான ராஜா. ஆண்டவரே இந்த மெசேஜ் சர்வீஸ் ஆண்டவர் ராஜா, ஆண்டவரே அதில் அந்த மாதிரி நீங்களே ஆண்டவரை பொறுப்பேற்று வழிநடத்தி இயேசுநாமம் நீங்களே ஆண்டவரே வழிநடத்தும்படி ஆண்டவரே, ஆண்டவரே டைரக்டாக ஆண்டவரே நீங்களே ஆண்டவரே எல்லா விசுவாசிகள் கூட நேரடியாக பேசப்பட்ட இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன்களை பிதாவே, ஆமென். இன்றைக்கு நம்மளோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சகவாசம். சகவாசத்தை குறித்து நம்ம இன்னைக்கு தியானம் பண்ண போகிறோம். சகவாசம்னா என்ன? இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லலாம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்கலாம் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா நல்லவனா கெட்டவனா அப்படின்ட்டு பார்ப்பாங்க. நம்ம யார்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுறோம். அப்பா அம்மா வந்துட்டு என்ன யோசிப்பாங்க? நல்ல ஃப்ரெண்டா இல்லை கெட்ட ஃப்ரெண்டா வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க செக் பண்ணுவாங்க. அவங்க யார் கூட இவங்க பழகிறாங்க, நம்ம பசங்க யார் கூட பழகிறாங்க, நல்லவங்க கூட பழகிறாங்க, கெட்டவங்க கூட பழகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்பா அம்மா அவங்க பார்த்துட்டு அந்த பையன் நல்ல பையனாக இருந்தால் அவங்களோட பசங்களை வந்துட்டு அவங்களுக்கு கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண விடுவாங்க, இல்லைக்காட்டி ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண விட மாட்டாங்க. அதே மாதிரி தான் தேவனும் பார்த்தீங்கன்னா நம்மளோட சகவாசம் வந்துட்டு யாரு கூட இருக்கணுன்றதுக்காக இப்போ உங்ககிட்ட பேச போறாரு. நம்மளோட சகவாசம் வந்துட்டு நல்லவங்க கூட இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை வந்துட்டு நல்லா இருக்கும். அதே கெட்டவங்க கிட்ட கெட்டவங்க கூட இருந்துச்சுன்னா நம்மளோட சகவாசம் வந்து கெட்டவங்க கூட இருந்துச்சுன்னா அவங்களோட கேரக்டர் நம்ம ஃபாலோ பண்றதுக்காக இருக்கும். ஆனா நம்ம யார ரோல் மாடல் நம்ம வச்சு நம்ம வாழ்க்கையில நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு யாரா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தான் நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆனா நம்ம உலகத்திலயும் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நம்ம கூட ஸ்கூல் டேஸ்ல படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, காலேஜ் டேஸ்ல படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, வீட்டு பக்கத்துல இருக்கிற சின்ன வயசுல இந்த ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாரும் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணணும். எல்லாரும் விசுவாசங்களா இருப்பாங்களா? அவிசுவாசங்களை கூட தான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோம். விசுவாசம் கூட தான் நம்ம வச்சுக்கணுமான்னு கிடையாது. விசுவாசம் எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. ஆனா அவங்க கூட விசுவாசிங்கன்னா நம்ம வந்துட்டு இயேசுநாதரை பத்தி பேசுவோம். அவிசுவாசங்களா இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? உலகபரமான காரியத்தை பத்தி பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம அவிசுவாசியும் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது அவங்க கூட நம்ம வந்து அந்த மாதிரி டாபிக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணாம நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இயேசுநாதரை பத்தி நம்ம சொல்ல ட்ரை பண்ணணும். சொல்லி அவங்கள ரட்சிப்பு நடத்த ட்ரை பண்ணணும். ஆனா அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க வந்து விதண்டவாதமா பேசினாங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த டாபிக்கை விட்டுலாம். யாரு நம்மளோட ஃப்ரெண்ட் நம்மளோட வார்த்தையை கேட்கிற ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்க டைம் எடுத்து இயேசுநாதரை பத்தி உங்க வாழ்க்கையில சில அற்புத காரியங்களை அவரிடத்துல சொல்லி அவங்கள வந்து ஒரு ரட்சிப்புக்குள் நடத்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அந்த ஆண்டவர் கொடுப்பாரு. என்னோட வாழ்க்கையிலையும் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல வந்துட்டு எனக்கு இயேசுநாதரை பத்தி எனக்கு சொன்னது பார்த்தீங்கன்னா என்னோட அண்ணன் தான் சொன்னாரு. என்னோட பெரியப்பா பையன்
சொன்னதுக்கு அப்புறம் நான் வந்துட்டு சும்மா அவரை ருசித்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச காலம் வந்துட்டு இயேசுநாதனை தியானம் பண்ண ஆரம்பிச்சேன். தியானம் பண்ண உடனே எனக்கு வந்துட்டு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இதுக்கு முன்னே நம்ம விக்கிரகாராதனை பண்ணும்போது நம்மளுக்கு எந்த மாதிரியான நம்ம மனநிலை எப்படி இருந்தது, இயேசுநாதர் கும்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம மனநிலை எப்படி இருக்கு என்ற ஒரு டிஃபரன்ஸ் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் 9th கிளாஸ் படிக்கும் போதே தான் நான் ரட்சிப்புக்குள்ள வந்தேன். அப்போ என்னோட கூட இருக்கிற ஒரு கிளாஸ்மேட் கூட நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணினேன். அந்த ஆண்டவர் தான் இயேசுநாதன் உண்மையான ரட்சகர்னு சொல்லி நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா குடும்பத்தில் வந்துட்டு நான் சர்ச்சுக்கு போகிறேன்ற விஷயம் தெரிஞ்சுட்டு அவங்க என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. நீ ஏன் சர்ச்சுக்கு போகிற, இதனால வந்துட்டு நான் அக்கம் பக்கத்துலலாம் வந்து நம்மளை குடும்பத்தை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பித்தாங்க. எனக்கு வந்துட்டு மன உளைச்சல் வந்துட்டு அதிகமாச்சு. நம்மளால எதுக்கு நம்ம பேரண்ட்ஸ் வந்து கஷ்டப்படணும் அப்படின்ட்டு. எல்லா கடவுளும் ஒன்று தானே அப்படின்னு நினச்சி நான் இப்போ இயேசுநாதன் கடவுள், இயேசுநாதன் நம்ம ருசித்து பார்க்கலாம்னு சொல்லி நான் ருசித்து பார்த்துட்டேன். அதுக்கப்புறமா வீட்டில் இருக்க பெரியவங்களாம் வந்துட்டு எதனால நீ சர்ச்சுக்கு போகிற, எல்லாரும் ஒன்று தானே கடவுள், நீ ஏன் இயேசுநாதன் கும்பிட்றன்னு சொன்னோன்னு நான் இயேசுநாதன் கும்பிட்றதை விட்டுட்டேன். விட்டதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு எனக்கு என்ன நிலைமையில நான் இருக்கேன்றது வந்து எனக்கே தெரியல. நான் ரொம்ப வந்துட்டு ஒரு பைத்தியக்காரன் போல, ஒரு நெக்ஸ்ட் வந்து 10th வந்துட்டேன். நான் ஒரு பைத்தியக்காரனை போல அலைய, நான் ஏன் இந்த மாதிரி நிலைமையில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரியாக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல படிப்பில். ரொம்ப ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. 10th கிளாஸ் எக்ஸாம் எழுதக்கூடாதுன்ற மாதிரி நினச்சிக்கிட்டேன். ஆனாலும் ஆண்டவர் வந்துட்டு என்னை விடலை. இப்படி நான் எங்கள் வீட்டில் என்ன சொன்னேன், 10th நீ பாஸ் பண்ணிட்டா நீ வந்துட்டு வியாபாரத்தில் போய் உட்காந்துக்கலாம், நீ 10th பாஸ் பண்ணாமல் ஃபெயில் ஆகிட்டா உனக்கு கெட்ட பேர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் எனக்கு வந்துட்டு இயேசுநாதரை விட்டதுனால தான் எனக்கு அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் வந்தது. எனக்கு ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம படிக்கும்போது அந்த விஷயம் வந்து எனக்கு புரியாது. அதை வந்து என்ன எவ்வளோதான் நம்ம நல்லா படித்தாலும் திருப்தியாக படித்த மாதிரி இருக்காது. இது எனக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி மனநிலைக்குள்ள இருக்கும்போது நம்ம ஏன் இந்த மாதிரி ஏசில் இருப்போம், இயேசுநாதர் விட்டதுனால தான் இந்த நிலைமைக்கு வந்தோமான்ற மாதிரி நான் அப்போ எனக்கு தெரியாது. ஆனால் படிப்படியாக வந்துட்டு என்னோட மனநிலை வந்துட்டு ரொம்ப எதை பற்றி நான் யோசிச்சு 24 மணி நேரம் நான் அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பேன். நான் ஏன் இந்த மாதிரி ஆகிட்டேன், எனக்கு ஏன் இப்படி இருக்குது, சமாதானமே இருக்காது எனக்கு. நான் எப்படியோ கஷ்டப்பட்டு என்ன நான் தேர்த்திக்கிட்டு 10th பாஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 10th எக்ஸாம் எழுதுனா ஆண்டவர் வந்து என்ன மறக்காமல் வந்துட்டு 10th வந்துட்டு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வர்றதுக்கான கிருபையை கொடுத்தாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு நெக்ஸ்ட் மேல் படிப்பு படிக்கிறதுக்கான ஒரு தைரியம் வந்தது. அதுக்கப்புறம் +1 +2 முடித்தேன். காலேஜுக்கு வந்துட்டேன். காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் கூட எனக்கு வந்துட்டு அந்த என் மைண்டுக்குள்ள ஒரு விதமான ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். எது படித்தாலும் வந்துட்டு ஒரு திருப்தியாக இருக்காது. இது கண்டிப்பாக இது வந்து பர்ஃபெக்டாக நம்ம படித்த மாதிரி ஒரு திருப்தி இருக்காது. ஏதோ ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் வந்துட்டு என்ன மறக்கலை. RMK இன்ஜினியரிங் காலேஜில் நான் ECE படித்தேன். காலேஜ் சேர்மேன் வந்துட்டு அவங்க பொண்ணு கூட கிளாஸ்மேட் தான். ஆனால் ஆண்டவர் வந்துட்டு காலேஜ் ஃபர்ஸ்ட் வர்றதுக்கான கிருபையை கொடுத்தாரு. ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் அவரை மறந்துட்டேன், அவர் என்ன மறக்கலை. இருந்தாலும் வந்துட்டு காலேஜ் ஃபர்ஸ்ட் வர்றதுக்கான கிருபையை கொடுத்தாரு. நெக்ஸ்ட் பிஸ்னஸ்குள்ளே வந்தேன். பிஸ்னஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம் கூட எனக்கு வந்துட்டு ஒரு சமாதானமே இல்லை. மனசு வந்துட்டு ஏதோ தேடுது. ஒரு நம்ம யாரை கும்பிடுறோம், உண்மையான தேவனை கும்பிடுறோமான்ற ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும் எனக்கு. வியாபாரத்தை வந்ததுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா வியாபாரத்துலேயே ஆண்டவர் வந்து நல்லா பிளஸ் பண்ணாரு. சவுத் இந்தியாவிலே வந்துட்டு பெட்ரோல் பங்க் சேல்ஸில் நம்பர் 1 வரதுக்கான கிருபையை கொடுத்தாரு. டைரக்டர் வந்துட்டு எனக்கு அவார்டு கொடுத்தாரு. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அந்த இடம் பெங்களூரில் இருக்குது. அங்கே போயிட்டு ஒரு 1 வீக் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கான ஸ்பான்சர் வந்துட்டு பாரத் பெட்ரோல் எனக்கு கொடுத்தாங்க. அங்கே வந்துட்டு யாருமே போக முடியாத ஒரு பெரிய விஐபிஸ் மட்டும்தான் போக முடியும். நல்ல படிப்பாளிகள் மட்டும்தான் போக முடியும். அந்த வாய்ப்பை வந்துட்டு இந்த சேல்ஸ் நல்லா பண்ணதுனால பாரத் பெட்ரோல் மூலமாக அங்கே ஒரு 1 வீக் ட்ரைனிங் ப்ரோக்ராம் எடுக்க ஆண்டவர் வந்து கிருபையை கொடுத்தாரு. எல்லாமே நல்லா இருக்கு. நான் எல்லாமே நம்பர் 1 இருக்கேன். 10th பார்த்தீங்கன்னா காலேஜ்லேயும் நம்பர் 1, பிஸ்னஸ்லேயும் நம்பர் 1, எல்லாத்தையும் நம்பர் 1 இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து யோசிக்கிறேன், எனக்கு எல்லாமே இருக்கு, எனக்கு என்ன குறை, ஏதோ ஒரு குறை இருக்கு மனசுல, என்ன குறை நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம வந்துட்டு இயேசுநாதரை கும்பிட்டோம், நல்லா இருந்தது.
இப்போ வந்துட்டு அவரை விட்டுட்டோம், நல்லா இல்லை, அது தெரியுது நம்மளுக்கு. எல்லாரும் ஒண்ணுதான் நினைச்சிட்டு இருக்கேன். நான் சின்ன வயசுல வந்துட்டு 9th கிளாஸ் படிக்கும்போது என்னோட ஃப்ரெண்டு, அவருக்கு நான் இயேசுநாதரை பத்தி சொன்னேன். அவர் வந்து இப்போ பாஸ்டரா இருக்காரு. அவர் வந்து என்ன ஒரு நாள் பார்த்தார் வழியில, எனக்கு நீ சின்ன வயசுல சுவிசேஷம் சொல்லிட்டு நீ இப்போ இயேசுநாதர் மறந்துட்டு நீ சுத்திட்டு இருக்க, எதனால இப்படி இருக்க அப்படின்னு என்ன கேட்டாரு. நான் என்ன சொன்னேன்னா, எல்லாரும் ஒண்ணுதானப்பா, நீ வந்துட்டு இயேசுநாதர் கும்பிட்ற, நான் வந்துட்டு எங்க கடவுளை கும்பிட்றேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா அவர் என்ன சொன்னார்னா, பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் அப்படின்ட்டு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. அவர் வந்துட்டு எல்லாரும் ஒண்ணுதான் போது அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நானும் கூட வழி, நானும் கூட ஜீவன், நானும் கூட சத்தியம், நானும் கூடன்னு சொல்லியிருப்பார். நானேன்னு சொல்லியிருக்க மாட்டேன். நானேன்னா அவரு மட்டும்தான், வேற யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு, அப்போ வந்துட்டு அவரு கேட்டேன், இது எப்படி நான் வந்து அறிஞ்சிக்கிறது அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு பிராமின் வந்துட்டு கிறிஸ்டியனா மாறின ஒரு புக்கு கொடுத்தாரு, ஒரு முஸ்லீம் லேடியும் கிறிஸ்டியனா மாறின புக் கொடுத்தாரு. இந்த 2 புக்கையும் நீ படி, நீ படிச்சதுக்கு அப்புறம் நீ முடிவு பண்ணணும், நான் சொல்லி நீ மாற வேண்டாம், நீ ஃபர்ஸ்ட் படிச்சு அம்மா உனக்கு எப்படி தோணுதோ அப்படி பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. பைபிள்ல கூட பாத்தீங்கன்னா, பழைய மார்க்கத்தை வந்து பழசுல என்ன ஆண்டவரை வந்துட்டு ஃபர்ஸ்ட் நீ ஆராய்ந்து தெரிஞ்சுக்கொள்ள, யாரோ ஒருத்தர் சொல்லி நீ தெரிஞ்சுக்க தேவையில்ல. இந்த வழி, எந்த வழி ஆண்டவர் சிறந்தான வழின்னு சொல்லி நீயே படி தெரிஞ்சுக்கோ. ஒரு பிராமின் கன்வெர்ட் ஆன புக்கு நான் கொடுத்துருக்கேன், முஸ்லீம் கன்வெர்ட் ஆன புக் கொடுத்துருக்கேன், கிறிஸ்டியன் கன்வெர்ட் ஆன புக் கொடுத்துருக்கேன், 2த்தையும் படி, எது உனக்கு நல்லதுன்னு தோணுதோ அத வழி நீ பண்ண அப்படின்னு சொன்னாங்க. 2ம் படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்துட்டு, ஓ நம்ம வந்து சின்ன வயசுல இயேசுநாதரை கும்பிட்டோம், அவரை கும்பிட்டும் போது நல்லா இருந்தது, அவரை விட்டும் போது நம்மளோட மனநிலை மாறிடுச்சு, ஒரு சமாதானமே இல்லை. ஓ இவர் விட்டதுனால தான் சமாதானம் இல்லை, அதனால நம்மளுக்கு இயேசுநாதர் தான் உண்மையான ஆண்டவர் வந்துட்டு ஏன் அப்படின்னு அந்த புக்கெல்லாம் படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் என்னுடைய வாழ்க்கையில் அந்த சம்பவம்லாம் யோசிச்சு பார்க்கும்போது, சமாதானம் இல்லாம இத்தனை வருஷமா நம்ம இருந்தோம், அவரை நம்ம மறந்துட்டோம். ஆனா நம்மள அவர் மறக்காம வந்துட்டு சின்ன வயசுல நான் சகவாசம் வைத்த என்னோட ஃப்ரெண்ட் மூலமாக மறுபடியும் ஆண்டவர் வந்து என்னை சந்தித்து அவர் தான் உண்மையான தேவன் என்று மறுபடியும் எனக்கு விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து என்னோட இந்த கன்ஃபியூஷன் ஸ்டேஜுக்கு நான் இந்த சமாதானம் இல்லாம இத்தனை வருஷம் ஆண்டவரை விலகி இருந்தோமே அப்படின்ற மாதிரி நான் தெரிஞ்சுக்கிட்டு, இது வரைக்கும் ஆண்டவர் கூட நான் வந்துட்டு விடாம பற்றி கொண்டு இருக்கேன். இந்த விஷயம் வந்துட்டு நான் எங்க போனாலும் இதை நான் ஷேர் பண்ணிப்பேன். நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, சகவாசம், நான் ஒரு சகவாசத்துல இருக்கும்போது நான் வந்துட்டு ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொன்னேன். அந்த சகவாசனால தான் மறுபடியும் எனக்கு வந்துட்டு இயேசுநாதர் தான் ரட்சகர்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் 2வது முறை ரட்சிப்புக்குள்ள வர்றதுக்கான கிருபை வந்து ஆண்டவர் கொடுத்தார். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வந்து யாரு கூட நம்ம வைக்கிறோம், நம்ம வந்து நான் வந்துட்டு ஒரு கெட்ட பையன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்தா அவன் வந்துட்டு ஒரு நம்மளுக்கு நல்ல வழிகாட்டி இருக்க முடியாது. நம்மளோட சகவாசம் வந்துட்டு ஒரு நல்ல விசுவாசம் கூட தான் அதிகமாக நம்ம சகவாசம் வச்சுக்கணும். அவிசுவாசம் கூட விற்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எப்பவுமே வந்து அவங்களோட திங்கிங் பார்த்தீங்கன்னா உலகப்பரமான காரியங்களை தான் இருக்கும். நம்ம அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கும் போது கண்டிப்பா வந்துட்டு நம்மளோட மைண்ட் செட் வந்துட்டு கண்டிப்பா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. பணவரத்துக்கு கீழே வந்து பால் குடிச்சா என்ன சொல்லுவாங்க, அதே மாதிரிதான் நம்மளும் வந்துட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், நல்லவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணா நல்லவன் சொல்லுவோம், கெட்டவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு கெட்டவங்க தான் சொல்லுவாங்க. அப்போஸ்தல காரியங்கள் 2ஆம் அதிகாரம் 42வது வசனத்திலிருந்து 47 வசனம் வரைக்கும் ஒரு வாட்டி படிச்சுக்கலாம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அற்புதம் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாம் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். கணிச்சியர்களையும் ஆஸ்திகளையும் விற்று ஒருவனுக்கொருவன் தேவையான தற்காக்கத்தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள்.
அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் வந்துட்டு ரொம்ப ஒற்றுமையா இருந்தாங்க. ஆனா இந்த காலத்துல நம்ம எப்படி இருக்கும்? அப்போஸ்தலர்கள் அப்படின்னா அந்த காலத்துல எல்லாம் நம்ம ஒற்றுமை இருந்து ஷேர் பண்ணிக்கினாங்க. பணமும் ஷேர் பண்ணிக்கினாங்க, ஆகாரத்தை ஷேர் பண்ணிக்கினாங்க, எல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்டு இயேசுநாதரோட வாழ்க்கையை பத்தி அவர் எப்படி நடந்துக்கிற அதை பத்தி அவங்க அதிகமா டிஸ்கஸ் பண்ணி அவரை மாதிரி வாழ்ந்து காட்டினாங்க. ஆனா இந்த காலத்துல வந்து நம்ம எப்படி இருக்கோம்? ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்ம வந்துட்டு புறம் பேசுறது, இந்த சர்ச்சை பத்தி வேற சர்ச்சை பத்தி தப்பா பேசுறது, விசுவாசிக்கும் வந்துட்டு அங்கிருந்து இங்க கொண்டு வருது, இங்க இருக்கிற விசுவாசிகளை வந்துட்டு நம்ம பத்திரமா பாத்துக்கணும், அதர் சர்ச்சில் இருக்கிற விசுவாசிகளை மறுபடியும் நம்ம சர்ச்சுக்கு கூப்பிடணுன்ற மாதிரி ஒரு மனநிலை வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி இல்லாம எல்லாரும் வந்துட்டு நம்ம இயேசுநாதருக்காக ஜீவனை வந்து ஆதாயப்படுத்துறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து நான் சொன்ன தூரதேசத்துலேருந்து யாராவது விசுவாசம் வந்தாலும் அந்த இடத்துல இருக்கிற சர்ச்சுக்கு போங்க நீங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்க இங்கதான் வரணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ வந்துட்டு சில சர்ச்சில் சொல்லுவாங்கன்னா ஒரு இடத்துல ஒரு வேலை இங்க வேலை செஞ்ச நபர் வந்துட்டு சப்போஸ் தூரமா ஒரு இடத்துக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க வேலைக்கு, அப்போ இந்த பாசம் என்ன சொல்லுவாங்க, நீ இங்க தான் வந்தாகணும், நீ எங்க அங்க வேலை செஞ்சாலும் நீ சர்ச் வந்து இங்க தான் வந்தாகணும் அப்படின்னு கம்பல் பண்ணோம். ஆனா அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. ரட்சிக்கப்பட்டாச்சு, நம்ம ஒரு ஆத்மாவை ஆதாயம் படுத்தியாச்சு, அவர் எங்க இருந்தாலும் அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும் தவிர இங்க தான் வரணும் அப்படின்னு நம்ம கம்பல் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நம்மளுக்கு உலகத்துல இப்போ பாத்தீங்கன்னா செல்ஃபிஷ்னஸ் அதிகமாயிடுச்சு. நமக்காக வாழணும், எல்லாமே நமக்காக, மற்றவங்களுக்காக வாழறது வந்து நம்ம பண்ணுறது இல்லை. ஆனா இங்க வந்து நம்ம ரோமா 12:1 படிச்சு ஒரு அதிகாரம் படிங்க. ரோமா 12:1 படிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நெக்ஸ்ட் 1 கொரிந்தி 6ஆம் அதிகாரம் 19வது வசனம், 19-20. 1 கொரிந்தி. உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனு கூட வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதிக்காரரிடத்தில் போக துணிகிறது என்ன? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடைய வல்லவர்கள் என்று அறிவீர்களா? ஆக்சுவலா நம்ம வந்துட்டு இந்த சரீரம் நம்ம ஆத்மா எல்லாமே நம்புதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இது வந்து நம்புது கிடையாது. இது வந்து தேவனுடையது. இது நம்புது, நம்ம சொத்து கிடையாது. இது வந்து நம்ம வந்து நம்மளோட சரீரத்தை நம்ம இஷ்டப்படி நம்ம வந்துட்டு செயல்படுத்தக்கூடாது. நம்ம சொத்து கிடையாது. இப்போ வந்து நம்ம யாராவது ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இந்த லேப்டாப் நம்ம வாங்கினோம், வீட்டுக்கு வாங்கினோம் தான் நம்ம எப்படின்னா அப்படி யூஸ் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். ஏன்னா அவன் ஏதாவது உடனே அவன் கேட்பான் அப்படின்ட்டு இருக்கும். அதே மாதிரி தான் இந்த சரீரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேவனுடையது. இந்த சரீரத்தை நம்ம எவ்வளோ பரிசுத்தமாக வச்சுக்கிறோமோ அவ்வளோ நல்லது. இது நம்மளோட நம்ம இஷ்டப்படி பண்ணலாம், ஆனால் இது நம்மளது கிடையாது. நான் எங்கள் பசங்களுக்கு கூட சொல்லுவேன், அவங்க இஷ்டப்படி தப்பா பேசுறதுக்கு இது உங்களுக்கு கிடையாது. இது தேவனுடைய வாய். உங்க வாயிலிருந்து நல்ல வார்த்தை வரணும், கெட்ட வார்த்தை வரக்கூடாது. ஏன்னா இது உன்னோடதே கிடையாது, தேவனுடையது. அதனால நம்ம செய்யற எல்லா வேலையும் இது நம்மளது கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஆனா நம்ம என்ன நினைப்போம், செல்ஃபிஷா இருக்குங்களா? இப்போ எதுவாக இருந்தாலும் எனக்கு உனக்கு அப்படின்னு சொல்லி பிரிக்கிறது, அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயே வந்துட்டு இது என்னோட ஷேர், இது உன்னோட ஷேர் பிரிக்கிறது, அந்த மாதிரி இல்லாம செல்ஃபிஷ்னஸ் இல்லாம இருக்கணும். ஏன்னா இது வந்து நம்மளுடைய சரீரம் கிடையாது, இது வந்து தேவனுடையது. நம்ம போகும்போது இது விட்டுட்டு தான் போக போறோம். இது நம்ம கையில எடுத்து போறது ஒண்ணே கிடையாது. அதே மாதிரி நம்மள மாதிரி நம்மளுடைய சுத்தி இருக்கிறவங்க நம்ம நேசிக்கணும் அப்படின்ட்டு
ஒரு விஷயம் இருக்கு. மார்க் 12:31. மார்க் 12:31. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். இப்போ நம்மள மாதிரி நம்மளுடைய நெய்பர்ஸ் நம்ம நேசிக்கணும் அப்படின்ட்டு நம்ம படிக்கிறோம். ஆனால் எத்தனை பேர் இப்படி செய்கிறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம ஜபிக்கும் போது ஒரு குடும்ப ஜபம் எடுத்தோம்னா, நான் நல்லா இருக்கணும், என் பசங்க நல்லா இருக்கணும், எங்கள் தாத்தா பண்ண நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் ஜெயிக்கும். ஆனால் நம்ம வீட்டை சுற்றி இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டாங்களா இல்லையா, அவங்களுக்காக ஜபிக்கணுன்ற மாதிரி நம்ம பண்ணுறதில்ல. ஆனால் நம்ம கண்டிப்பாக நம்ம வீட்டை சுற்றி இருக்கிறவங்களுக்காக கண்டிப்பாக நம்ம ஜபிக்கணும். ஒரு அருக்குள்ளேயே ஊட்டி வளர்த்தா நம்ம வீடு தான் வரணும்னு சொல்லணும், அது பழமொழி இருக்கு. அதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிச்சா நம்ம வாழ்க்கை ஆட்டோமேட்டிக் ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால நம்ம வந்துட்டு மற்றவங்களுக்காக, ஏன்னா ஒரு எமர்ஜென்சின்னு வச்சுங்களேன், நம்ம எங்கேயோ இருக்கிற சொந்தக்காரங்க வர மாட்டாங்க நம்ம வீடு சுற்றி, நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க நம்ம கத்தின உடனே கூட வந்துடும், என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ட்டு. அதனால நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களும் நம்ம நல்லா இருக்கணும், அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சகவாசம் வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வீட்டில் இருக்காங்க, அவங்களோட சகவாசம் வந்துட்டு எப்படி இருக்கு? அவங்க சகவாசம் நல்லா இருந்தால் பார்த்தாங்க. அந்த சகவாசம் வந்துட்டு தேவனுக்கு இஷ்டமா இருக்கணும் சகவாசம். அனனியா சப்பிரால் பத்தி எல்லாருக்கும் தெரியும். அப்போஸ்தல காரியம் 5ஆம் அதிகாரம் 1-11 ஒரு ஷேர் பண்ணிக்கலாம். அனனியா என்னும் பெயருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்ரியாளும் தங்கள் கணிட்சியாக விற்றார்கள். தன் மனைவியை அறிய அவன் கிரயத்தினாலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தை ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவினிடத்திலே பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரம்பியதென்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையே? அதை விற்ற பின்பு அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. அனனியா சப்பிரால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒற்றுமையா இருக்காங்க, அவங்க சகவாசம் நல்லா இருக்கு. ஆனா அந்த சகவாசம் தேவனுக்கு பிரியமா இல்லை. அதனால என்னாச்சு, அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. அதே மாதிரி நம்மளோட சகவாசம், வீட்டில் இருக்கிற மனைவி மக்கள் எல்லாரோடைய சகவாசம் வந்துட்டு அவங்க வந்து சகவாசமா இருந்தாலும் பத்தாது, நம்மளோட சகவாசம் தேவனுக்கு பிரியமா இருக்கணும். அந்த சகவாசம் பவுல் சீலா 2 பேரும் வந்துட்டு அவங்களோட சகவாசம் எப்படி இருந்தது? ஒரு ஜெயிலே பார்த்தீங்கன்னா அதிர்ந்து போச்சான் அவங்களோட சகவாசம். அந்த சகவாசம் தேவனுக்கு பிரியமா இருந்ததுனால அவங்க எத்தனையோ பேர் ரட்சிப்புக்கு அவங்க காரணமா இருந்தாங்க. நெக்ஸ்ட் சங்கமோட சகவாசம், சங்கத்துல இருக்கிறவங்க சகவாசமா இருந்தா பேதுரு வந்து ஜெயில இருந்து விடுதலை ஆனார். அதனால நம்ம எல்லாரும் வந்துட்டு கூடி ஒற்றுமையா ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கும். நெக்ஸ்ட் ஷட்ரக், மெஷக், அபேத்நேகோ, தானியேலோட சகவாசம், இவங்க எல்லாமே ஒற்றுமையா இருக்கிறதுனால அந்த ஊருக்கே வந்து அவங்க ஆசீர்வாதமா இருந்தாங்க. நெருப்புல போடும் போது 4வது ஒரு நபர் வந்துட்டு இருந்த போது அது தேவன் தான் அறிந்து அந்த ஊரே வந்துட்டு தேவனை ஏற்றுக்கொண்டது. அதே மாதிரி தானியேலோட ராஜாவோட சகவாசம், அவங்க 2 பேரும் சகவாசமா இருந்தாலும் மற்றவங்களால வஞ்சிக்கப்பட்டு தானியேல் வந்து சிங்கக்குபில போட்டாங்க. ஆண்டவர் அவரை விடுவித்த போது ராஜாவும் வந்துட்டு தானியேலோட தேவன் தான் உண்மையான தேவன் என்று அறிந்து அந்த ஊருக்கே ஒரு ஆசீர்வாதமா தானியேல் இருந்தார். ஃபரோ, யோசேப், இவங்களோட சகவாசம் கூட பாத்தீங்கன்னா தேவனுக்கு பிரியமா இருந்ததுனால எத்தனையோ இஸ்ரேல் மக்கள் வந்துட்டு யோசேப்பு நிமித்தமா தான் ஐகுப்துக்கு போனாங்க. அவங்களோட சகவாசம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தா அவங்க வம்சத்தையே வந்துட்டு அந்த ராஜா வந்துட்டு அவங்களுக்காக ஒரு தேசத்தை கொடுத்தாரு. இந்த சகவாசம் வந்து ஆண்டவருக்கு பிரியமா இருந்தது. நெக்ஸ்ட் ஒரு சகவாசம், ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஊரெல்லாம் வந்து ஒற்றுமையா இருக்கும். அந்த ஒற்றுமை வந்துட்டு நல்லதுக்கும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. ஒரு வாட்டி அந்த ஊர் ஒற்றுமையா இருக்கிறது
பேரையும் அவங்க சாகடிச்சிட்டாங்க. நம்மளோட சகவாசம் வந்து ஒரு தீமைக்கு வந்து காரணமா இருக்கக்கூடாது. அந்த சகவாசம் ஒரு நன்மை தான் நடக்கும் தவிர தீமை வந்து எந்த காரணமா இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம இந்த லாக்டவுன் பீரியட்ல வந்துட்டு அடிக்கடிக்கு நம்ம லீடர்ஸ் எல்லாம் கலந்து ப்ரேயர் பண்றோம். சில பேர் வந்துட்டு ஆப்சண்ட் ஆகுறாங்க, அவங்க கலந்துக்கிறது இல்லை. இந்த சகவாசத்துல வந்துட்டு நீங்க கண்டிப்பா எல்லா லீடர்ஸும் வந்து கலந்துக்கிட்டு நம்ம சங்கத்துக்காக விசுவாசத்துக்கு ஜெபிக்கிற, அந்த தேசத்துக்காக ஜெபிக்கிற ஒரு நல்ல விஷயத்துல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு வேண்டிக் கொள்கிறேன். பாபேல் கோபுரத்தை பத்தி எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் கலந்து அந்த கோபுரத்தை கட்டி மேல ஆண்டவரை டச் பண்ணலான்ற மாதிரி அவங்க போனாங்க. ஆனா ஆண்டவர் வந்துட்டு அந்த இடத்துல எல்லாரையும் கலைச்சிட்டு, அது வந்து ஆண்டவருக்கு சித்தம் இல்லாத, அந்த சகவாசம் வந்து ஆண்டவருக்கு பிடிக்கும் இல்லாதனால பாஷைகளை தாறுமாறு பண்ணி எல்லாருமே இந்த உலகம் ஃபுல்லா மனுஷங்களை நிரம்பி இருக்கணும்னு தான் ஆண்டவரோட பிரியம். இவங்க எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கிறது ஆண்டவர் சித்தம் கிடையாது. அது அந்த சகவாசம் தேவனுக்கு பிரியமா இல்லாதனால அவங்களோட பாஷையை தாறுமாறு பண்ணி எல்லா இடத்துக்கும் ஜனங்களை வந்துட்டு செதறிச்சார் ஆண்டவர். அதே மாதிரி அரசியல் பாத்தீங்கன்னா, அரசியல்ல வந்துட்டு எல்லா லீடர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா வெளி தோற்றத்தை வந்துட்டு ஒருத்தருக்கு திட்டிப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருப்பாங்க. அந்த அரசியல்ல இருக்கிற மெம்பர்ஸ் மட்டும் தான் இனிமையா இருப்பாங்க தவிர லீடர்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க. அதனால வந்துட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு, நம்ம விரோதியை நேசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி நம்மளும் வந்துட்டு நம்ம விரோதிகளை வந்துட்டு நம்ம நேசிக்க கற்றுக்கணும். பிரிட்டிஷர்ஸ் கூட பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒற்றுமை இருந்தா எங்க நம்ம நாட்டை விட்டு நம்மள துரத்துட்டான்னு சொல்லிட்டு டிவைட் அண்ட் ரூல் ஆரம்பிச்சாங்க. தனித்தனியா அவங்கள பிரிக்கிறது, ஜனங்களை வந்து டிவைட் பண்றது, அந்த மாதிரி இருந்தாங்க. அந்த மாதிரி ஒற்றுமையை பிரித்தா எதுவும் பண்ண முடியாதுக்காக பிரிட்டிஷர்ஸ் வந்து பிளான் பண்ணி டிவைட் அண்ட் ரூலை தேசத்துல வைத்தாங்க. அதே மாதிரி இந்த தேசத்துல வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ட் ரிலிஜியன் என்ற விஷயத்துல வந்துட்டு தேச மக்கள் ஃபுல்லா வந்துட்டு டைவர்ட் ஆயிருக்கு. இதனால வந்துட்டு கொரோனா விட மோசமான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, மத கலவரம் நடந்துட்டு இருக்கு. இதுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஒரு தமிழ்நாட்டுல ஒரு பெண் வந்துட்டு நோ கேஸ்ட்ன்ற ஒரு சர்டிபிகேட்டை வந்து கோர்ட்ல கேஸ் போட்டு பெற்றுட்டாங்க. அதனால கேஸ்ட் இல்லாம எப்போ நம்ம நாடு இருக்கோ அப்போ வந்துட்டு நம்ம நாடு நல்ல யூனிட்டியோட நல்ல வல்லரசு நாடாக ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி குடும்பத்துல யாராவது பசங்க குடிகாரன் இருந்தான்னு வச்சுங்களேன், எனக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தர் இருக்கான், அவன் குடிகாரன். ஏன் இவன் குடிகாரன் இருக்கான் நான் யோசிக்கும் போது, அவங்க அப்பா வந்து குடிகாரன். அவங்க அப்பா குடிகாரன் இருக்கும்போது மகனை திருத்த முடியுமா? திருத்த முடியாது. நம்ம வந்துட்டு ஒருத்தர் யாராவது அட்வைஸ் பண்ணும்போது நம்ம ஒழுங்கா இருந்தால் நம்ம அட்வைஸ் நம்ம பசங்க கேட்பாங்க. அதனால நம்ம ஒழுங்கா இருக்கிறதுக்கு நம்ம கத்துக்கணும். அதே மாதிரி அண்ணன் தம்பிகளுக்குள்ள சகவாசம் இருக்கணும். இந்த காலத்துல வந்து சொத்துக்காக நிறைய சண்டை நடந்துட்டு, எனக்கு தெரிஞ்சு அப்பா பணத்தை பண்ணி அண்ணன் தம்பிக்கு சொந்தம் போட்டுக்கிறாங்க சொத்துக்காக. அந்த மாதிரி இல்லாம அண்ணன் தம்பிக்கு ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து ஹாவேல் கையின் மாதிரி அடிச்சுக்காம கொலை பண்ணிக்காம சகவாசத்தோட இருங்க. விட்டு கொடுங்க. நம்ம அண்ணன் தானே எடுத்துக்க போறான், அதிகமா கொடுத்தா கொஞ்சம் விட்டு கொடுத்தா போச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நம்ம சுத்தி இருக்கிற ஜனங்க கூட நம்ம சகவாசமா இருக்கணும். ஆனா சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் சம்மந்தமே இருக்குது, அபார்ட்மெண்ட் இருக்கும், ஒருத்தருக்கு அதை பேசிக்க மாட்டாங்க. ஒரு வாட்டி என்னாச்சுன்னா, ஒரு வயசான அம்மா வந்துட்டு அவங்க பையன் ஃபாரின்ல இருக்காரு, ஒரு வாட்டி அந்த அம்மா இறந்து போயிட்டு அந்த இறந்துட்டாங்கிற விஷயம் வந்துட்டு அவங்க குணம் வாட வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. கிட்டத்தட்ட 1 மாசம் ஆனதை ஒரு பண்ணாங்க. அதனால சகவாசம் வந்துட்டு இருக்கணும். நம்ம அக்கம் பக்கம் இருக்கிறவங்க சகவாசம் இருந்துச்சுன்னா இந்த நிலைமைக்கு வந்துட்டு அவங்க தள்ளப்பட்டிருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் பஸ்ல வந்துட்டு நம்ம கூட இருக்க பயணம் செய்யற ஒரு கூட இருக்கிற மக்கள் இருப்பாங்க இல்லைங்களா, பஸ்ல உட்காந்து இருப்பாங்க. அவங்களுக்கு வயசான முடியாம இருக்கிறவங்களுக்கு நம்ம சீட் கொடுக்க நம்ம பழகிக்கணும். நம்ம வந்துட்டு அந்த மாதிரிலாம் இல்லாம நம்ம வந்துட்டு செல்ஃபிஷா இருப்போம், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு சம்பவம் நான் பார்த்தேன் யூடியூப்ல. அதனால ஒரு ஹேண்டிகேப்டு பர்சன் வந்துட்டு ஒரு பிரெக்னன்ட் லேடிக்கு எழுந்து சீட்டு கொடுக்குறாங்க. வேற யாரும் சீட்டே கொடுக்கல. அவரு கால் ஊனமா இருக்கிற நபர் எழுந்து ஒரு பிரெக்னன்ட் லேடிக்கு சீட் கொடுத்ததுக்கு அப்புறம் அப்போ எல்லாரும் எழுந்துக்கிறாங்க சீட் கொடுக்குறது. அதே மாதிரி நம்ம வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்துட்டு ஒரு சகவாசம் நம்ம நடந்துக்கணும். அம்மா பிள்ளையோட ரிலேஷன்ஷிப் கூட நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரிலேஷன்ஷிப் கூட பாத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்துட்டு அம்மா வந்து நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுக்கணும். இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பசங்களை வந்துட்டு நீ சினிமாவுக்கு போ, பீச்சுக்கு போ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. நம்ம அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லாம பசங்களை வந்துட்டு நம்ம ஒழுக்கமா நம்ம வளர்க்க கத்துக்கணும்.
அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க இருப்பாங்க இல்லைங்களா, பெரியவங்களுக்கு நம்ம சகவாசம் வந்துட்டு நல்லபடியான சகவாசம் இருக்கணும். ஏன்னா நம்ம என்ன செய்யறோமோ நாளைக்கு நம்ம பசங்க நம்மளுக்கு செய்வாங்க. ஒரு வாட்டி ஒரு பெரியவருக்கு வந்துட்டு வெளில ஒரு அலுமினியம் தட்டில் சாப்பாடு போட்டிருந்தாங்க. அந்த பெரியவர் வந்துட்டு இறந்துட்டாரு. இறந்த உடனே அந்த அலுமினியம் தட்டை அந்த வீட்டில் சின்ன பையன் வந்து எடுத்து வச்சுக்கிட்டான். அந்த அம்மா வந்து கேட்டாங்க, ஏடா நீ எடுத்து வச்சுக்கிற அப்படின்னு கேட்டா, உனக்கு வயசாகும் போது நான் உனக்கு இதில் சாப்பாடு போடணும் இல்லையா, அதனால தான் இதை எடுத்து வச்சுக்கணும். அதனால நம்ம சகவாசம் வந்துட்டு நம்ம எப்படி இருக்கும், நம்ம வீட்டில் நபர் கூட எப்படி இருக்கும், அம்மா அப்பா கூட எப்படி இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி இருக்கும் அப்படின்றது, இந்த சகவாசம் வந்து தேவனுக்கு பிரியமா இருந்துச்சுன்னா எல்லாமே நல்லா தான் நடக்கும் அப்படின்ட்டு இந்த வாய்ப்பு அந்த ஆண்டவர் உங்க கூட ஷேர் பண்ணி கொடுத்த கிருபைக்காக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேவன் தந்தார். தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்ல அருமையான ஒரு வார்த்தை. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமாய் இருக்கிறது. அது ஒரு தெய்வீக பிரசன்னம். எல்லாரும் கண்களும் மூடி ஆண்டவரே இயேசுவே, நாங்கள் ஒரு மனதோடு கூட வாழ ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யப்பா. எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற இடங்கள் ஆண்டவரே ஆரோன் தலையின் மேல ஊற்றப்பட்டு பரிமள தைலத்துக்கு கோப்பா இருக்கிறது. அது அவன் தாடியில வடிந்து ஆண்டவரே ஆண்டவரே அது வடிந்து வரும்போதுதான் ஆண்டவரே அது எத்தனை இன்பமும் நன்மைமானது ஆண்டவரே. இயேசுவே ரிபான சந்துர பலபான ஒன்று சென்று நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். சொல்லுங்க, ஒன்று சென்று நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார். நமக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். சாத்தானை மிதிக்கணும். கண்ணீரை காண்கிறார், காதலனை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், காதலனை கேட்கிறார். வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார். இன்று விடுதலை தருகிறார். இன்று விடுதலை ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். சொல்லுவோம், குடும்பமாய் சேர்ந்து கொள்ளுங்கள், சகோதரர்கள் சேர்ந்து கொள்ளுங்கள், சபை சேர்ந்து நிற்கட்டும். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அல்லேலூயா. ஒருமனப்பட்டு வரும்போது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவருடைய தாடியில வடிகிறதும் அவருடைய அங்கின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் என் மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறக்கும் பனிக்கோப்பா இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வதிப்பார்.
சொன்னா கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிற தேவன். ஆண்டவரே, ஒருமனப்பட்டு ஜெபித்த போது ஆண்டவரே சபையார்கள் ஊக்கமாய் ஜெபம் பண்ணினார்கள். குறித்த நேரத்தில் பேதுருவின் தலையை எடுக்க நினைத்தவனுக்கு முன்பாக அவனை உயிரோடு கொண்டு வந்து வைத்தார். ஊக்கமாய் ஒருமனப்பட்டு ஜெபித்த பவுலும் சீலாவின் நிமித்தமாய் கர்த்தர் ஒரு ஜீவனை கட்டளையிட்டார், ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார், அங்கு ஒரு ரட்சிப்பை கட்டளையிட்டார். ஆண்டவரே, இந்த நாட்களில் நாங்கள் ஒருமனப்பட்டு வரணும், குடும்பம் ஒன்றுபடணும், பிள்ளைகள் ஒன்றுபடணும், சபை ஒன்றுபடணும், ஜபக்குழுக்கள், லீடர்ஷிப் எல்லாரும் ஒன்றுபட்டவங்களா நாங்கள் இருக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யப்பா. இயேசுவே, இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்கவும் அதற்கு கீழ்ப்படிவே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்யம் ஐக்கியம் சமாதானம் சுகபலன் நம் யாவரோடு கூட இருப்பதாக. எல்லாரும் சொல்லுவோமா? ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.